மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா அத்தியாயம் 15. விடிந்தும் விடியாத காலை வேளையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த ரங்கநாயகியை பதட்டமாக எழுப்பினார் சங்கரி. அத்தை அத்தை எழுந்துறீங்க. எதுக்குடி இப்படி காலங்காத்தால வந்து எழுப்பிக்கிட்டு இருக்க? நான் எழுப்புறதுக்கே இப்படி சொல்றீங்களே, அங்கே உங்கள் பேத்தி எழுந்து வந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கா. சட்டென்று எழுந்து அமர்ந்தார். என்னடி சொல்ற? நீங்களே வந்து பாருங்க அத்தை, எனக்கு படப்படான்னு வருது. எதுக்கு பயப்படுற? 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்களா இல்லையானே தெரியலையே. இவ இப்படி காலங்காத்தால எழுந்து வந்து உட்கார்ந்துருக்கா. எப்போ எழுந்தான்னு கூட தெரியல. நான் இப்போதான் எழுந்து வந்தேன். சரிடி இரு, நான் என்னன்னு கேட்குறேன். எனக்கு பயமா இருக்கு அத்தை. என் மேலே செல்வம் கோபமா இருக்கானா? அதுக்கு என் பொண்ணை தள்ளி வச்சிட்டானா? என்ன பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? ஓ, நீ செல்வம் வேண்டாம் செந்திலுக்கு கட்டிக்கோங்கன்னு கேட்டதுக்கு அவன் கோபமா இருக்கான்னு யோசிச்சிரியா? அந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு உன் அண்ணனுங்க கிட்ட சொல்லிட்டேனே. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவரோ அதை கேட்டு தடுமாற்றமாக விழித்தார். அப்படியே தெரிஞ்சாலும் செல்வம் அதுக்கெல்லாம் கோச்சுக்கிற ஆள் கிடையாது, சரியா? அதுக்கு இல்லை அத்தை. எப்பவும் அம்மாவும் பொண்ணும் குசு குசுன்னு ரகசியம் பேசிக்கிட்டு திரிவீங்க. இப்போ இதுக்கு மட்டும் என்கிட்ட வந்து நிற்கிற? நான் எப்படி அத்தை இந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட கேட்க முடியும்? தயங்கியபடி கேட்டார் சங்கரி. சரி சரி, நீ போ, நான் முகம் கழுவிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அத்தை. சரிடி, நீ போ. ரங்கநாயகி வந்து பார்த்தபோது தோட்டத்து வராண்டாவில் இருக்கும் மர சோஃபாவில் அமர்ந்து காஃபியை ரசித்து குடித்து கொண்டிருந்தாள் மலர். தலை குளித்து தலையில் கட்டிய துண்டோடு இருந்தவளின் அருகில் வந்து அமர்ந்தார் ரங்கநாயகி. என்னடி இந்நேரத்துக்கே எழுந்துட்ட என்றவரை தீயாக முறைத்தாள் அவள். சின்ன வயசுல இந்நேரத்துக்கு எழுந்திருக்கணும்னு என்னை டார்ச்சர் பண்ணது யாரு? அது இல்லடி, இன்னைக்கு ஏன் எழுந்த? ஏன் இன்னைக்கு என்ன? அவள் கேள்வியில் உள்ளே கதவின் பின்னால் நின்றிருந்த சங்கரிக்கு பயம் நெஞ்சை கவ்வியது. விளையாடாத மலரு, 2 பேருக்குள்ள நேற்று ஏதாச்சும் நடந்ததா இல்லையா? பட்டென்று உடைத்து கேட்டுவிட்டார் ரங்கநாயகி. ஐயோ பாட்டி, இதை பற்றி பேசாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நேற்று சொன்னேனா இல்லையா? கண்கள் மூடி தலையில் அடித்து கொண்டாள் மலர். மலரே, அதட்டினார் ரங்கநாயகி. என்ன உனக்கு பிரச்சனை? சினுங்கியபடி கேட்டாள். நான் கேட்டதுக்கு பட்டுன்னு பதில் சொல்லு. அதெல்லாம் நடந்துச்சு என்றாள் மெல்லிய குரலில் பார்வையை குனிந்து கொண்டு. அவள் விரல் சோஃபாவில் கோலம் போட்டபடி இருந்தது. அதை கேட்ட பிறகே சங்கரிக்கு மூச்சு வந்தது. அப்புறம் எப்படிடி காலையிலேயே எழுந்திருச்ச? அது கல்யாண அலுப்பில் தூக்கம் வந்துச்சா, 12 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன். அதான் காலையில் எப்பவும் போல பிழிப்பு வந்துருச்சு. நீயே தூக்கம் வருதுன்னு சொன்னியா? செல்வம் எதுவும் சொல்லலையா? இல்லையே. கண்கள் சுருக்கி கோரினாள். பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் ரங்கநாயகி. இங்க பாரு மலரு, நேத்து சரி, இதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லாத. செல்வத்தோட விருப்பம் என்னன்னு கேட்டு நடந்துக்கோ. அவனுக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்காத மலரு. உனக்கு சின்ன வயசு தான், ஆனால் செல்வத்துக்கு 32 ஆகுது. சட்டு புட்டுன்னு குழந்தைய பெற்றுக்கிற வழியை பாரு. பாட்டி சும்மா இரு, கோபமாக அதட்டினாள். இப்போ எதுக்கு மாமா வயசு பற்றியெல்லாம் பேசுகிற? அவன் 35 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணாமல் இருக்கான். மாமாவுக்கு அப்படி ஒன்றும் வயசாகலை. அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சா அடுத்த குழந்தைன்னு ப்ரெஷர் பண்ணாத. நாங்கள் சந்தோஷமாக வாழணும், எங்களுக்காக வாழணும். குழந்தை தானாக வரும், சரியா? அப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் தான் குழந்தை சீக்கிரம் வருமாம். அது உனக்கு தெரியுமா? இன்னொரு தடவை மாமா வயசை பற்றியெல்லாம் பேசாத, கண்டிப்போடு கூறினாள். அவர் சந்தோஷமாக புன்னகைத்தார். சரிடி, கோச்சுக்காத. சங்கரி நிம்மதியாக தன் வேலையை பார்க்க உள்ளே சென்று விட்டார். சரி, செல்வம் எங்க? தூங்குறானா? இல்லை, குளிச்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு காஃபி கொடுத்தியா? கொடுத்துட்டேன். ஆனாலும் முதலிரவு முடிஞ்சு காலங்காத்தால எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து காஃபி குடித்தது நீங்கள் 2 பேருமா தாண்டி இருக்கும் என்றார் கிண்டலாக. போ கிழவி, கிண்டல் பண்ணுறியா? தன் புடவையின் முந்தானையை முறுக்கியபடி கோரியவளின் முகத்தில் வெட்கம் டன் கணக்கில் கொட்டி கிடந்தது. அதை கண்டு இன்னும் சந்தோஷம் கொண்டார் ரங்கநாயகி. ஏதோ சொல்ல வருவதும் தயங்குவதுமாக இருந்தாள் மலர். என்னடி ஏதோ தயங்குற? ஒன்று சொல்லணும், ஆனால் அதை கேட்டு நீ என்ன சொல்லுவியோன்னு பயமாக இருக்கு.
அவள் முகத்தில் வெட்கம் பரவி கிடக்க அவள் எதுவும் பயப்படும்படி கூறப்போவதில்லை என்று உணர்ந்து புன்னகைத்தார் ரங்கநாயகி. அவள் கன்னம் வழித்து முத்தம் வைத்து, இனி உன்னை திட்டவே மாட்டேன், சரியா? நீ சொல்லு என்றார் வாஞ்சையாக. நீ என்னவோ ரொம்ப மாறிட்டப்போ. அதெல்லாம் இருக்கட்டும், நீ விஷயத்தை சொல்லு. நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, மாமா நெஞ்சிலேயே தலை வச்சு படுத்து தூங்கிட்டேன். நான் தூங்குற வரைக்கும் மாமா கட்டி பிடிச்சு தட்டி கொடுத்துச்சா, அவ்வளோ நிம்மதியாக சுகமாக இருந்துச்சு பாட்டி என்று விட்டு ஒரு நொடி நிறுத்தினாள். இதை ஏன் இப்பொழுது இப்படி சொல்கிறாள் என்று புரியாமல் பார்த்தார் அவர். இது காதலாகவோ காமமாகவோ இருந்தால் இப்படி வந்து தன்னிடம் சொல்ல மாட்டாளே, அதெல்லாம் சொல்லக்கூடாது என்ற விவரம் கூட தெரியாத பெண்ணா? ஆனால் இப்பொழுது சொல்வதன் காரணம் என்ன என்று அவர் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவள் தொடர்ந்தாள். ஏன் பாட்டி, சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும்னு. அது இதே மாதிரி தான் பாதுகாப்பாக இருக்குமா? எனக்கு தான் தெரியவே தெரியாதே. தயங்கியபடி அவள் கேட்க அடுத்த நொடி அவளை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். ஐயோ ராசாத்தி, இப்படியெல்லாம் பேசாதடி, என்னை மன்னிச்சிடு மலரு. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசுனதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுடி. பொங்கி வந்த அழுகையை அடக்கியபடி கோரினார். அவளிடம் இருந்து மெல்லிய விசும்பல் ஒலி கேட்டது. கவலைப்படாத ராசாத்தி, இனி உனக்கு எல்லாமே அவன்தான். உனக்கு எல்லாமுமா அவன் இருப்பான். நீ எதிர்பார்க்குற எல்லா உறவும் அவன் மட்டும்தாண்டி. அவரிடம் இருந்து விலகி தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, எனக்கே தெரியும். என் மாமாவை பற்றி என்கிட்டயே சொல்லுவியா நீ என்றாள் அவரை முறைத்தபடி. அந்த பேச்சில் வருத்தம் மறைந்து புன்னகைத்தார். சரி நீ போ, அவன் குளிச்சுட்டு வந்திருப்பான், போய் அவன் கூட இரு. அவள் எழுந்து கொண்டாள். மலரு, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன? இனி நீ தான் அந்த வீட்டோட மூத்த மருமக. விளையாட்டெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு பொறுப்பாக நடந்துக்கணும். அத்தைங்களுக்கு கூட மாட எல்லா வேலையும் செய்யணும். அவங்க சொல்லணும்னு எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். சரி சரி, முடிஞ்சிடுச்சா? நான் போகவா? நல்லது சொல்லா மட்டும் ஓடிடடி. அவர் முணுமுணுப்பை கேட்டு சிரித்தபடி சென்றாள். அறையில் செல்வம் கண்ணாடி முன் நின்று தலை சீவி கொண்டிருக்க கண்ணாடிக்கும் அவனுக்கும் நடுவில் சென்று நின்றாள். நல்ல அடர்த்தியான முடியுமாமா அவனுக்கு, அவன் கேசத்தை ரசித்தபடி கூறினாள். அதை கேட்டு எப்போதும் போல் புன்னகைத்தான். அழகா இருக்கம்மாமா. ராத்திரியில இருந்து எத்தனை தடவடா சொல்லுவ? நீ எப்போ எல்லாம் என் கண்ணுக்கு அழகா தெரியுறியோ அப்போ எல்லாம் சொல்லுவேன். சிரித்து விட்டான் அவன். மாமா, எனக்கு ஒரு முத்தம் கூட உரிமையாக கேட்டாள். அவள் கன்னம் பற்றி நெற்றியில் முத்தமிடப் போக கை வைத்து தடுத்தாள். என்ன ஆச்சு? இது எப்பவும் கொடுக்கறது. சின்ன வயசுல இருந்தே அங்கே கொடுத்துருக்க. வேற எங்கேயாச்சும் கொடுமாமா, ஒரு மாதிரி ஸ்பெஷலா. சில நொடிகள் அவள் முகத்தை ரசித்தவன் அவள் கன்னத்தில் இருந்து கையை எடுக்காமல் அப்படியே அவள் இதழில் தன்னிதழை ஒற்றி எடுத்தான். மெய் மறந்த அந்த நொடியை ரசித்தவள் துள்ளி குதித்தாள். சூப்பர் மாமா, நான் இதைத்தான் நினைச்சேன், நீயும் கொடுத்துட்ட என்றவள் அவன் கழுத்தோடு கையை கட்டி கொண்டு சந்தோஷமாக அவன் இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் வைத்தாள். அங்கு வீட்டில் சாம்பவியும் சூர்யாவையும் அடிக்க அவர்களை வீடு முழுவதும் துரத்தி கொண்டு ஓடினான் செந்தில். சிறிது நேரத்திற்கு மேல் அவனிடம் இருந்து தப்பிக்க முடியாமல் சிக்கிக்கொண்டனர் இருவரும். அவர்களின் காதுகளை பிடித்து திருகி இழுத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான். இருவரையும் எரிக்கும் பார்வை பார்க்க அவர்களோ சமத்து பிள்ளைகள் போல் கையை கட்டி கொண்டு தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தனர். பெட்டு கட்டுறதா இருந்தா நீங்க 2 பேரும் கட்டணும், என்ன ஏன் இழுத்தீங்க? கோபமாக கேட்டான். மலரே தான் சொல்லிச்சு, நீயும் அது பேச்ச கேட்கணும்னு. எப்படியும் அதால போட்டோ எடுக்க முடியாதுன்னு நினைச்சு சரின்னு சொன்னோம். அப்படியே ஒன்று போட்டேன்னா ஏற்கனவே அவ இல்லாத ஆட்டம் ஆடுவா. இதுல நீங்க சலங்க வேற கட்டி விட்டுருக்கீங்க. ஐயோ கடவுளே! தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். நான் அப்பவே சொன்னான்டா உன்னை இழுக்க வேண்டாம்னு, இதுங்க 2ம் தான் கேட்கவே இல்லை. போட்டு கொடுத்துட்டியா என்ற பார்வையோடு அமுதாவை முறைத்தனர் இருவரும். அண்ணா, எனக்கு என்னவோ ஒரு சான்ஸ் இருக்குன்னு தோணுது, சாம்பவி கூறினாள். என்ன சான்ஸ்? அண்ணன் கண்டிப்பா மலரை அந்த ரூமுக்கு தான் கூட்டிட்டு போகுமா? ஒருவேளை வேற ரூம் எடுத்துக்கிட்டா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை பவி. அண்ணா அந்த ரூமை விட்டுட்டு நம்ம வீட்டில் வேற எங்கேயும் தங்காது. அண்ணா, எனக்கு ஒரு டவுட், சூர்யா ஆரம்பித்தான். என்னடா இன்னும் கேட்கலையேன்னு நினைச்சேன் என்றவாறே அவனை முறைத்தான் செந்தில். ஏன் அண்ணா அந்த ரூமுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்குது? அந்த ரூம் அண்ணனுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? காரணம் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.